அனைவருக்கும் வணக்கம். அரசு துறைகளில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெறுகிற விஷயங்கள் எப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் கருணை அடிப்படை நியமனங்களில் எந்த விதமான கல்வி தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுகிறது என்பது பலருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா, அதிகபட்ச கல்வி தகுதியை பெற்றிருக்கிற பல பேர் கீழ்நிலை பதவிகளில் நியமனம் செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காகவே தமிழ்நாடு அரசாங்கம் GOMS நம்பர் 1499 லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 3/8/1989 அப்படிங்கிற ஒரு அரசாணை, அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா அரசாணை நிலை எண் 1499 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை நாள் 3/8/1989 அப்படிங்கிற ஒரு அரசாணையை 1989 வருஷமே வெளியிட்டிருக்கிறாங்க. தேர்வு முறைகள் பார்த்திங்கன்னா 3 விதங்களில் பணி நியமனம் செய்யப்படுறாங்க. முதலாவது போட்டித் தேர்வுகள், ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லப்படுகிற வேலைவாய்ப்பு துறையின் மூலமாக பணி நியமனம் செய்கிறாங்க. மூணாவது கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்கிறாங்க. இந்த கருணை அடிப்படை பணி நியமனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரசாங்கத்தில் பணியாற்றி பணியிடையில் இருக்கிறப்பயே ஒரு அரசு ஊழியர் காலமாயிட்டாலோ இல்லை அவரோட உடல்நிலை அந்த பணியை செய்வதற்கு ஏற்றதாக இல்லைன்னு சொல்கிற மெடிக்கல் இன்வாலிடேஷன் ஆனாலோ அவருடைய அத்தனை ஆண்டுகால அரசு பணியையும் சேவையையும் பாராட்டி அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் அளிக்கப்படுகின்ற ஒரு அங்கீகாரம் தான் கருணை அடிப்படை பணி நியமனம் அப்படிங்கிறது. இந்த இதில் எந்த மாதிரி சூழ்நிலைகளில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படலாம், யார் யாருக்கெல்லாம் இதில் தகுதி இருக்குங்கிறத நம்ம இன்னொரு விரிவான ஒரு காணொலியில் பார்ப்போம். இப்போது ஏற்கனவே கருணை அடிப்படையில் அரசாங்க பணிகளில் பணி நியமனம் செய்யப்பட்டவங்க அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற பணியில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. GOMS நம்பர் 1499 லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 3/8/1989, அதாவது அரசாணை நிலை எண் 1499 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை நாள் 3/8/1989. இந்த அரசாணைப்படி இளநிலை உதவியாளர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதி, அதாவது இளநிலை உதவியாளர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதி SSLC 10ஆம் வகுப்பு. இந்த கல்வி தகுதியோ அதற்கு மேலே உள்ள கல்வி தகுதியோ வச்சிருக்கிறவங்க இளநிலை உதவியாளர் பதவிக்கு கீழான பதவிகளில் நியமனம் செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த அரசாணை சொல்லுது. இது ஏற்கனவே, அதாவது 3/8/1989க்கு முன்னாடியே பணி நியமனம் செய்யப்பட்டு பணியில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், இந்த தேதிக்கு அப்புறமா பணி நியமனம் செய்யப்படுறவங்களுக்கும் பொருந்தும். இப்போது இந்த அரசாணையை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த அரசாணையோட முகப்புரை பிரியாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாசிக்கிறேன். அக்கார்டிங் டு தி ஆர்டர்ஸ் issued in the GO first read above, a dependent of the deceased government servant can be appointed on compassionate ground to a post which falls outside the purview of TNPSC. In the GO second read above, the concession has been extended to the post falling within the purview of TNPSC also. According to the GO third read above, record clerks already appointed on compassionate grounds, if they are qualified for appointment as junior assistant at the time of initial appointment, can be appointed as junior assistant by direct recruitment after obtaining concurrence of the TNPSC under the letters patent regulation 16B of the TNPSC regulations 1954. இந்த ஜியோவோட முகப்புரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலாவது குறிப்பிடப்பட்ட அரசாணை, அதாவது அரசாணை நிலை எண் 225 தொழிலாளர் துறை நாள் 15/2/1972 கருணை அடிப்படையில் பணி நியமனம்ங்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தோட அதிகார வரம்பிற்கு வெளியில் உள்ள பதவிகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது சொல்கிற 3/8/1977 அந்த தேதியிட்ட ஜியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பதவிகள்லையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக குறிப்பிடப்பட்ட அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பதிவுறு எழுத்தர் அல்லது பதிவறை எழுத்தராக ஏற்கனவே கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள்
அவருடைய பணி நியமனத்தின் பொழுது இளநிலை உதவியாளர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதியை பெற்றிருந்தால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இசைவினை பெற்று அவர்களை இளநிலை உதவியாளராக பணி நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ஜிஓவோட ஆப்ரேட்டிவ் போர்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா பேரா நம்பர் 2(1) அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ டிபெண்டன்ட் appointed to a lower post like record clerk, office assistant, sweeper on compassionate ground but possess the qualification required for the post of junior assistant at the time of initial appointment to a lower post may be appointed as junior assistant typist. This concession is allowed only to those who have already been appointed to a lower post like record clerk, office assistant, sweeper, etc. The dependent should satisfy the condition prescribed for consideration of appointment under compassionate grounds at the time of their appointment as junior assistant, typist, etc. இந்த இதில் முதல் பேரால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசு ஊழியருடைய தனியர் இளநிலை உதவியாளர் பதவிக்கு கீழான பதவிகளான பதிவுறு எழுத்தர் அல்லது பதிவுரை எழுத்தர் அல்லது அலுவலக உதவியாளர், துப்புரவாளர் போன்ற பதவிகளில் பணி நியமனம் செய்யப்பட்டு அன்னார் பணி நியமனம் செய்யப்பட்ட நாளில் அவர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதியை கொண்டிருந்தால் அவரை இந்த அரசாணை வெளியிடப்பட்ட நாள் முதல் அவருடைய பதவியை இளநிலை உதவியாளராக மாற்றி வழங்கலாம். மூணாவதாக உள்ள பேரா பார்த்தீங்கன்னா, the appointing authorities under no circumstances should appoint a dependent to a lower post when the dependent possesses the qualification required for the post of junior assistant typist on the ground of non-availability of vacancy in the office or dependent or the dependents not willing to work in the other departments. In such circumstances, they should follow the existing procedure of approaching the collector of the district for providing suitable vacancy. இந்த மூணாவது அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு இறந்து போன அரசு ஊழியரின் குடும்பத்தை சேர்ந்த நபரும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்து கோரி விண்ணப்பிக்கும் பொழுது அவர் விண்ணப்பம் செய்கின்ற நாளில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதியை கொண்டிருந்தால் அவரை அதற்கு குறைவான பதவிகளில் எக்காரணம் கொண்டும் பணி நியமனம் செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஜிஓவில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த அரசாணையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அந்த ப்ரீஆம்பிள் வாசிப்போம். அதாவது அதோட முகப்புரை என்ன சொல்லுது அப்படின்னா, according to the orders issued in the GO first read above, a dependent of a deceased government servant can be appointed on compassionate ground to a post which falls outside the purview of TNPSC. In the GO second read above, the concession have been extended to the post falling within the purview of TNPSC also. According to the GO third read above, record clerks already appointed on compassionate grounds, if they are qualified for appointment as junior assistant at the time of initial appointment, can be appointed as junior assistant by direct recruitment after obtaining concurrence of the Tamil Nadu Public Service Commission. இந்த முகப்புரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 அரசாணைகளை அதில் அவங்க பார்வையாக வச்சுருக்கிறாங்க. பார்வை 1 வருகின்ற அரசாணையில் அரசு ஊழியர்களுடைய இறந்து போன அரசு ஊழியர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட அதிகார எல்கைக்கு உட்படாத பணிகளில் அவங்கள நியமனம் செய்யலாம். 2வது அரசாணையில் இறந்து போன அரசு ஊழியர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட அதிகார வரம்புக்கு உட்படக்கூடிய பதவிகளையும் நியமனம் செய்யலாம். 3வது அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவ்வாறு நியமனம் செய்யப்படுகின்ற தனியர் இளநிலை உதவியாளர் பதவிக்கு கீழான பதவிகளில் நியமனம் செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர் இளநிலை உதவியாளர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதியை கொண்டிருந்தால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட இசைவினை பெற்று அவரை முறையாக இளநிலை உதவியாளர் பதவியில் நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசாணை 3 பகுதிகளை உடையது. முதல்ல உள்ள பகுதியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, a dependent appointed to a lower post like record clerk, office assistant and sweeper on compassionate grounds but possess the qualification required for the post of junior assistant
at the time of initial appointment to a lower post may be appointed as junior assistant typist. This concession is allowed only to those who have been already appointed to a lower post like record clerk, office assistant, sweeper, etc. The dependent should satisfy the condition prescribed for consideration of appointment under compassionate grounds at the time of their appointment as junior assistant typist, etc. இந்த அரசாணையோட முதல் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, இறந்து போன அரசு ஊழியர்களுடைய குடும்ப உறுப்பினர் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் அன்னார் பணி நியமனம் செய்யப்பட்ட தேதியில் இளநிலை உதவியாளர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதியை கொண்டிருந்து அவர் இளநிலை உதவியாளர் பதவிக்கு கீழான பதவிகளான பதிவரை எழுத்தர், பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர், துப்புரவாளர், லிஃப்ட் ஆபரேட்டர் போன்ற பதவிகளில் நியமனம் செய்யப்பட்டிருந்தால் அவரை இந்த அரசாணை வெளியிடும் நாளான 3/8/1989 தேதியிலிருந்து முறையாக இளநிலை உதவியாளராக பணி நியமனம் செய்யலாம். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற 3 ஜீவோவில் சொல்கிறப்ப அவங்கள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட இசைவினை பெற்று மறுபணி அமர்வு செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். இந்த அரசாணையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட இசைவினை பெற வேண்டிய தேவை இல்லை. 2வது பத்தியில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏற்கனவே பணி நியமனம் செய்யப்பட்டவர்களை மறுபணி அமர்வு செய்யும் பொழுது அந்த பதவிக்கான, அதாவது இளநிலை உதவியாளர் பதவிக்கான சிறப்பு விதிகளின் படியே இவர்கள் பதவி நியமனம் செய்யப்பட வேண்டுமே தவிர, கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுவதற்கான அப்போதைய சூழ்நிலையில் ப்ரிவைல் ஆகக்கூடிய அரசு விதிகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் 3வது இருக்கக்கூடிய பற்றி தான் மிக மிக முக்கியமான பற்றி. என்ன அப்படின்னா, அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பணி நியமனம் செய்யும் அதிகாரி இறந்து போன அரசு ஊழியருடைய குடும்ப ஊழியரை அவர் இளநிலை பதவியாளர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதியை கொண்டிருப்பின், அவர் அந்த துறையில் பணி நியமனம் பெறவோ பணிபுரியவோ விருப்பம் இல்லாத சூழ்நிலையிலோ அல்லது பணி நியமனம் செய்ய தேவையான காலியிடம் இல்லை என்ற சூழ்நிலையிலோ கூட அவரை இளநிலை உதவியாளர் பதவிக்கு கீழான பதவிகளை நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த அரசாணையோட 3வது பத்தி தெளிவாக சொல்லுது. இந்த அரசாணை இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இதை எந்த நீதிமன்றத்தாலும் இது தவறுனோ சட்டத்துக்கு புறம்பானதுனோ சொல்லலை. ஆகையால் இது ஒரு செல்லத்தக்க அரசாணை ஆகும். இப்போது இந்த அரசாணையோட அப்ளிகபிலிட்டி, அதாவது இந்த அரசாணையை எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் செயல்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரசாணையை வச்சு வந்த முதல் வழக்கு தமிழ்நாடு வணிக வரித்துறையில் மதுரை வணிக வரி கோட்டத்தில் இளநிலை உதவியாளராக அப்போ பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்த திரு அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர், அவருடைய அப்பா அதே வணிக வரித்துறையில் அவருடைய அப்துல் ஹனீஃபா இளநிலை உதவியாளராக பணிபுரிஞ்சு பணியில் இருக்கிறப்ப காலமாயிட்டார். அதுக்கப்புறமா இவர் இந்த அப்துல் ரஹ்மான்கிறவர் 2000வது வருஷம் அந்த வணிக வரித்துறையில் பதிவுறு எழுத்தராக பணி நியமனம் செய்யப்படுறார். அப்படி பணி நியமனம் செய்யப்படுறப்ப அப்துல் ரஹ்மான் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தார். அவர் இளநிலை உதவியாளர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதி பெற்றிருந்தோம். தன்னை கீழ்நிலை பதவியான பதிவுறு எழுத்தராக பணி நியமனம் செஞ்சதால் அவரை பதிவுறு எழுத்தராக பணி நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு முதல் தன்னை இளநிலை உதவியாளராக மறுபணி அமர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் WP நம்பர் 69/2010 அப்படிங்கிற ஒரு வழக்கை தாக்கல் பண்ணி அந்த வழக்கு அவருக்கு சாதகமாக தீர்ப்பாச்சு. எப்படி அப்படின்னா, அவர் பதிவுறு எழுத்தராக பணி நியமனம் செய்யப்பட்ட நாள் முதல் அவரை இளநிலை உதவியாளராக மறுபணி அமர்வு செய்து அவருக்கு தர வேண்டிய பேக்வேஜஸ், அதாவது பின் சம்பளம் அப்படிங்கிற 2 சம்பளத்துக்குமான வித்தியாசத்தையும் கொடுக்கணும். அதுபோக அவர் ஒரிஜினல் டேட்லேருந்து இளநிலை உதவியாளராக பணி நியமனம் செய்யப்பட்டிருந்தார்னா என்னென்ன பதவி உயர்வுகள் பெற்றிருப்பாரோ அத்தனை பதவி உயர்வுகளும் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி தனி நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்தாங்க. அந்த உத்தரவின் மேல் அரசாங்கம், அதாவது வணிக வரித்துறை மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு
அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து தனி நீதிபதியின் உத்தரவை உறுதிப்படுத்தினாங்க. தனி நீதிபதியின் உத்தரவுப்படி அப்துல் ரஹ்மான் பின்னாளில் அவர் இளநிலை உதவியாளராக ஒரிஜினல் டேட்லேருந்து அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவருக்கு பதவி உயர்வுகள் கொடுத்து இன்றைய தேதியில் அவர் துணை வணிக வரி அலுவலராக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இதே போல் இந்த இவர் அப்துல் ரஹ்மான்கிறவருடைய வழக்கை பின்பற்றி வணிக வரித்துறையில் ஜனார்த்தனன், முத்தழகு, சுரேஷ், பிரபாகரன், அப்துல் ஹனீஃப் இப்படி பல பேர் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் தனியர்களுக்கு சாதகமான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இதே போல் எதிரான வழக்குகளையும் சில இதெல்லாம் வழங்கியிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையில் அந்த காலத்தில் அதான் அந்த வழக்கு தாக்கல் பண்ண ஆகையால் இந்த அரசாணைப்படி கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெறும் மறைந்த அரசு ஊழியரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர் அவர் பணி நியமனம் செய்யப்படும் பொழுது இளநிலை உதவியாளர் பதவிக்கு தேவையான கல்வி தகுதியை கொண்டிருந்தால் எக்காரணம் கொண்டும் அவரை அந்த பதவிக்கு கீழான பதவிகளில் பணி நியமனம் செய்யக்கூடாது. ஏற்கனவே அவர் அவ்வாறு கீழான பதவிகளில் பணி நியமனம் செய்யப்பட்டிருந்தால் அவர் உரிய உயர்நீதிமன்றத்தை அணுகி அதற்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.